கருவேப்பிலை சட்னி எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேங்க. கருவேப்பிலை வந்து இந்த அளவு வச்சுக்கணும். நான் 2 பேருக்கு தான் செய்கிறேன். பாருங்கள், இது மல்லி வந்து தேவை இருந்தால் வச்சுக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். பித்த உள்ளவங்க மல்லி சேர்த்துக்கலாம். புளி இந்த அளவு, கடுகு உளுந்தம் பருப்பு, வெள்ளை உளுந்து அதிகமாக சேர்த்துக்கோங்க. ஒரு 5 வரமிளகா வச்சுக்கிட்டாங்க. இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு தேங்காய் போடணும். இதில் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். கடுகு போட்டுக்கலாம், கடுகு உளுந்தம் பருப்பு. இது நல்லா செவந்து வரணுங்க, கருகு விட்டுறாதீங்க. இப்போ வரமிளகா போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம், புளி போட்டுக்கலாம். இந்த மல்லித்தலையை போட்டு லேசாக அப்படியே ஃப்ரை பண்ணிக்கணுங்க. இது வந்து இதுக்கு தேவையான அளவு தேங்காய் கடைசியாக போட்டுக்கலாங்க. கொஞ்சமாக லேசாக ஃப்ரை பண்ணிக்கிட்டால் போதும், ரொம்ப பண்ணக்கூடாது. சட்னிக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். அவ்வளோதான். இதை வந்து ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாதுங்க. ஒரு கொஞ்சம் குறப்பாக அரைச்சா தான் நல்லாயிருக்கும், இல்லைன்னா மருதாணி மாதிரி இருக்கும். கருவேப்பிலை மல்லித்தலை போட்ட சட்னி ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ நம்ம டேஸ்ட்டு பண்ணி பார்க்க போகிறோம். வாவ், சூப்பர்! எப்படி இருக்குங்கிறீங்க? புளிப்பு காரமாக அருமையாக இருக்குதுங்க. கறிக்குழம்பு வச்சா இந்த சட்னி பண்ணுங்கள். சாம்பார் அப்புறம் ரசம் இந்த மாதிரி வச்சிங்கன்னா, பருப்பு கடைஞ்சிங்கன்னா இந்த சட்னி பண்ணிங்கன்னா பயங்கர டேஸ்ட்டாக இருக்குங்க. ரொம்ப நன்றிங்க இந்த வீடியோ பார்த்ததுக்கு.